வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதுல பயிற்சி 2ல் 5ல 5வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 16, 11, 6, 1 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் -54 என்பது எத்தனாவது உறுப்பு? பாருங்க, எண்கள் குறைஞ்சிட்டே போதா? அப்ப இந்த -54 எத்தனாவது உறுப்பா இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஈஸியா கண்டுபிடிச்சலாம் பாருங்க. இந்த இடத்துல முதல்ல ஏன்றது என்னன்னா முதல் உறுப்பு 16. அதுக்கடுத்து டி கண்டுபிடிக்க போறோம். டி என்ன செய்யணும்னா ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பா மைனஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா 3ல இருந்து 2 மைனஸ் பண்ணலாம், 4ல இருந்து 3 மைனஸ் பண்ணலாம். எப்படினாலும் மைனஸ் பண்ணலாம், சமமா தான் இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, இங்க 11 - 16 வேற வேற குறி. அப்ப கழிக்கணும். கழிச்சா என்ன வரும்? 16ல 11 கழிச்சா என்ன வரும்? 5 வரும் இல்லையா? இங்க மைனஸ் இருக்கு, அதனால -5. பெரிய நம்பருக்குலாம் -5. இந்த -54 இருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம கடைசி உறுப்புன்னு எடுத்துக்கலாம். -54 கடைசி உறுப்பா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிச்சா நமக்கு ஈஸியா இது பண்ணலாம் பாருங்க. n = ஃபார்முலா என்ன? L - A by D + 1. இதான் உறுப்புகளின் எண்ணிக்கைக்கான ஃபார்முலா. இல்ல அப்படியே பிரதியிடுங்க. L ஓட மதிப்பு -54 A ஓட மதிப்பு 16, D ஓட மதிப்பு -5, கடைசியில் இந்த +1 அப்படியே வந்துடும். சரியா? இப்ப பாருங்க, -54 - 16 கூட்டினா என்ன வரும்? -70 by -5 அப்படியே வந்துடும். இந்த +1 அப்படியே வந்துடும். இப்ப பாருங்க, கேன்சல் பண்ணுங்க. மைனஸ் கேன்சல். 1 5 5, 14 5 70. மிச்சம் என்ன இருக்கு? 14 + 1. அப்போ n = என்ன? 15. அப்போ 15வது உறுப்பு தான் என்னது? -54. therefore 15வது உறுப்பு தான் என்னது? -54. 15வது உறுப்பு. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.